சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு விஜயவா பார்க்கணுன்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. என்ன விஷயம் சிந்தாமணி, என்ன எதுக்காக வர சொன்னீங்க? முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ மீனா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அந்த பூக்கட்டுருவ கொஞ்சம் கூட என்னை மதிக்கவே இல்லை. அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அட பரவாயில்ல விடுங்க மாஸ்டர், அவளை எப்படி இந்த வியாபார சங்கத்துல இருந்து தூக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான பிளான் எல்லாம் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் அதை பற்றி பேசுறதுக்காக உங்களை நான் வர சொல்லலை. அதை பற்றி பேசலைன்னா வேற இதை பற்றி பேசுறதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு ஒரு விஷயம் தப்பாக படுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தப்பாக படுதா? என்ன விஷயம்? உங்களுக்கு என் பொண்ணு ரேகாவை நல்லா தெரியும் தானே? அதுக்கு என்ன, நல்லாவே தெரியுமே. அவள் ஒரு பையனை விரும்புகிறான்னு நினைக்கிறேன். என்ன சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க தானே? அதுதான் இல்லை மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா பூ விற்கிறவ, இப்போ தான் வியாபார சங்கத்தில் இருந்து தலைவியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நீங்கள் யாரை சொல்ல வரீங்க? அதான் உங்கள் வீட்டு சங்க தலைவி இருக்காங்களே, அவங்களுடைய தம்பியை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.